தமிழ்நாட்டுடைய கல்வி தரம் குறைஞ்சிட்டே வருது. முன்னாடி மாதிரி திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை இங்க இருக்கிற தலைவர்கள் அவங்க இந்திய அளவில் கொடுக்கக்கூடிய அந்த புள்ளியோரத்தை பார்த்து பீகார் நல்லா இருக்கு அதை மாதிரி நடத்துங்க, குஜராத் நல்லா இருக்கு இதை போல நடத்துங்க, உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு இதை போல நடத்துங்க, ஜார்க்கண்ட் நல்லா இருக்கு நடத்துக்கன்னு சொல்லுங்க. அந்த விளக்கத்தை சொல்லாம மொட்டையா தரம் தாழ்ந்துட்டு சொன்னது அதை நான் அவங்களுக்கு பதிலாட்டு சொல்லவில்லை, அரசியலுக்காக பேசல. அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம இருந்தா நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் குரல் கொடுக்கணும். இதை விட சிறந்த கல்வி வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஆகவே ஒன்றிய அரசு என்னொன்னு நான் சொல்றேன், உங்ககிட்ட கேட்டுடுங்க. மொத்த வருமானத்தில் 19% வட்டி மட்டும் கட்டுறோம். வாங்கிய கடனுக்கு வட்டி மட்டும் 19% நம்ம வட்டி மட்டும் கட்டுறோம். அதே சமயத்தில் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கு 14 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிருக்கோம். 14 லட்சம் கோடி கார்பரேட் தள்ளுபடி பண்ண. ஒரு கடன் தள்ளுபடி பண்ணா ஒரு நலிந்த ஒருவருக்கு தள்ளுபடி பண்ணா ஓகே. வசதி படைத்த அதானி அம்பானி உட்பட பெரும் தொழில் நிறுவனங்கள் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணணுமா? நீங்க கேளுங்க தம்பி தொலைக்காட்சியில. இதுல இவ்வளவு பேருக்கு நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்களே. இந்த 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்க கிட்ட சொத்து 14 அப்படி 100 மடங்கு சொத்து வச்சிருக்கவங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி பண்ணணுமா? அப்ப 100 அவங்க இப்ப 14 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கா, அப்படி 100 மடங்கு சொத்து வச்சிருக்கவங்களுக்கு தான் அதை தள்ளுபடி பண்ணிருக்கு. நான் என்ன கேட்கேன், என் பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் கல்வி கடனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தனியாற்ற போய் வாங்குங்கிறீங்க. இதுக்கு முன்னால இருந்த அரசு 10 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த அரசு பல லட்சம் கோடி ரூபாயை படிக்க கொடுத்தாங்க. இப்ப மொத்தமே கடன் 11,122 கோடி தான். 14 லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ண பெரும் முதலாளிக்கு தள்ளுபடி பண்ணவங்க இந்த 11,122 கோடி ரூபாய் என் மாணவர்கள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறீங்களே. அவங்க வீட்டுக்கு குண்டர்கள் வராங்க வங்கியில இருந்து 10 பேர் 20 பேர் வங்கியில இருந்து உட்கார்ந்துக்கிட்டு பணத்தை வச்சுட்டு போங்க. அவங்க படத்தை பெற்றோர்கள் படம் அந்த மாணவன் படத்தை வங்கியில போட்டு இவன் கடன் தரலன்னு சொல்றாங்க. இதே ஆட்கள் இந்த 14 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ண எந்த முதலாளி படத்தையா போட்டு இவர் இந்த வங்கியில 3000 கோடி ரூபாய் வாங்கி இவர் திரும்ப கட்டலைன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம ஒரு ஆளு நம்ம இது பண்ணுவாரு, யோகா எல்லாம் பண்ணுவாரு, அது பேர் என்னது, பாபா ராம்தேவ் ஐயா இருக்காங்கல்ல, ரொம்ப இல்ல 3500 கோடி ரூபாய் அவருக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு. நம்ம ஐயா பாரத பிரதமர் பின்னாலேயே போறாரு. அவரு டாக்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏன் மருந்து தான் நல்ல மருந்துன்னு சொன்னாரு. உச்சநீதிமன்றம் அவங்க மேல கடும் நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கு. அதையும் தாண்டி நான் கூட நினைக்கிறேன், உச்சநீதிமன்றம் இந்த கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்கு அந்த லிஸ்ட கொண்டாங்க. அது வசதியானவங்களுக்கா சாமானியனுக்கா இந்த 14 லட்சம் கோடி ரூபாய் யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணிருக்குன்னு நீதிமன்றம் நிச்சயமா கேட்கும். ஒரு நாள் நீதி அரசர்கள் கேட்டு இது தேவையா இந்த நாட்டுக்கு, இல்லைன்னா அவங்க சாமானிய மக்கள்கிட்ட எப்படி டிராக்டர் வாங்கின விவசாயிட்ட டிராக்டர் தூக்கிட்டு போயிருந்தியா? அவன் சாமானிய விவசாயி, அவன் 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு கோட்டை நெல்லை 100 ரூபாய்க்கு வித்தான். அப்ப ஒரு பவுன் நகை 100 ரூபாய்க்கு இருந்து இன்னைக்கு 2500 ரூபாய் தான் ஒரு கோட்டை நெல் விற்கிறான். ஒரு பவுன் தங்கம் 50,000 ரூபாய் ஆகிட்டு. அப்ப அது அவ்வளவு மடங்கு அது கூடி இருக்கு. அவன் நிலைமையை பாருங்க. அவன் டிராக்டர் வாங்கினா ஒரு டியூ கட்டல, நீ டிராக்டர் தூக்கிட்டு போயிருந்தீங்கள. அப்ப இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீங்க தானே கேட்கணும். நீதிமன்றம் கண்டுகொள்ளுமா? ஒரு கேள்வியை போடுங்க. நீங்க நிறைய பத்திரிகைகள் வந்திருப்பிய, இவ்வளவு கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கு, நீதிமன்றம் தானாக முன் இந்த இவ்வளவு கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்க, ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்களே, நல்ல வார்த்தை வச்சிருக்காங்க. தள்ளுபடி பண்ணிட்டு ரைட் ஆஃப் வாங்க, நாங்க இது தள்ளுபடியே பண்ணல, என்ன உயிர் கிடக்கும்பாங்க, ஐசியூல வச்சிருக்கோம்பாங்க. அந்த ஐசியூல இருக்கக்கூடிய கடன்தாரர் அதுக்கு தகுதியானி பாருங்க. தகுதி இல்லைன்னா அவரை கூப்பிட்டு இருக்க சொத்தை வாங்கி கொடுக்கணும்ல மக்கள்கிட்ட. அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிட்டு நம்ம வரி பணத்துல 19% வட்டி கட்டணுமா? இந்திய அரசு வட்டி 19% கட்டுறோம். அதனால்தான் நான் என்ன சொல்றேன், ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கும் ஜிஎஸ்டில 50-50 இருக்கு. ஒன்றிய அரசுக்கு நிதியே தேவையில்லையே. பாதுகாப்பு துறைக்கு 8% தான் கொடுக்காங்க, ஓய்வூதியம் ஒரு 6% கொடுக்காங்க.
இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களுக்கு 21% நிதி பகிர்வு. அது ஆள் பார்த்து கொடுக்காங்க, நமக்கெல்லாம் வராது. அப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியாயமானி நீங்க தான் சொல்லணும். அப்ப அவங்களுக்கு தேவையில்லை. அதனால வரி வசூல்ல 80% எல்லா மாநிலமும், ஜிஎஸ்டில 80% மாநிலத்துக்கு. அது எதுக்கு இதை கொண்டு போய் அங்க கொண்டு கொடுத்து அப்புறம் அவங்ககிட்ட போய் எதுக்கு வாங்கணும்? இங்கே அந்த 21% இங்கே கொடுத்துட வேண்டியதானே. 80% வரி வசூல் அந்தந்த மாநிலத்துக்கு, 20% யாருக்கு? மத்திய அரசுக்கு போதும். அது அதே போல இந்த கார்பரேட்டுக்கு கொடுத்திருக்க தள்ளுபடி பண்ணிருக்கக்கூடிய கடனை திரும்ப வாங்கி மக்கள் கணக்குக்கு வரணும். வங்கியில போட்டிருக்க சேமிச்சு வச்சிருக்க கணக்கு அவ்வளவும் சாமானியம் விட்டு சம்பாதிச்சு குருவி சேர்த்தமாக சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த தொகையில் தான் கடன் கொடுத்து அந்த சேமிக்கின்ற உழைக்கின்ற வர்க்கத்தை நசுக்கிறது. அது இது நல்ல செய்தி. நீங்க இது நடைமுறைப்படுத்தணும்னா உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கீங்க பட்டியல் கொண்டாங்க. நீதிமன்றம்லாம் நல்ல கேள்வி கேட்டு ஏற்கனவே ஒருக்கா இந்த நீட் தேர்வில் லிஸ்ட்டை கொண்டாங்கன்னு கேட்டாங்களா உடனே. அதுக்கப்புறம் தான் உண்மை வெளிப்பட்டு அதே போல யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடிக்கா கொண்டாடி லிஸ்ட்டை வாங்கினாலே போதும். நம்ம கடனை அடைச்சிடலாம். வட்டி 19% கேட்டாங்கன்னா நன்றி வணக்கம். தமிழக முதல்வருடைய முதலீடு ஈர்ப்பதற்கான